புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்து சமூக நல்லிணக்கத்திற்கான பாதையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைத்து வருகிறார்கள். ஆனாலும் கூட தமிழகத்தில் பட்டியல் சமூகத்தின் மீது தொடர்ச்சியான வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 14ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இணையர்களுக்கு அடைக்கலம் தந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இது இத்தகைய வன்முறையில் ஈடுபடுவோர்களை விரைந்து ஒடுக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்த்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசிற்கு ஒன்றை வலியுறுத்தி சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு உரிய சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக விரைந்து உருவாக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதற்கான சட்ட ஆணையத்தின் பரிந்துரையை அந்த தீர்ப்பிலே இணைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவ்வாறு ஆணவ படுகொலை தொடர்பான சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்றுகிற வரை மாநில அரசுகள் அவற்றை தடுப்பதற்கு உரிய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மாநில அரசின் தலைமைச் செயலாளருக்கும் உச்சநீதிமன்றம் உரிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் தமிழக அரசு இந்த கூட்டத்தொடரிலேயே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட உரிய சட்டத்தை இயற்ற வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் போதாமையாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் பொருந்துமே தவிர சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிற இணையர்களில் ஒருவர்தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க முடியும், இன்னொருவர் பட்டியல் வகுப்பை சாராதவராக இருக்க முடியும். ஆகவே அவருக்கும் உரிய நீதியும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனி சட்டத்தை இயற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட உரிய சட்ட வரைவை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்யக்கூடிய முதல் அரசமைப்பு சாசனம் குறிப்பான வரலாற்று பதிவாகி இருக்கிறது. அதிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய தகவல் விடுபட்டு இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலே அதற்கான கிளர்ச்சியை உருவாக்கினாலும் கூட நடத்தினாலும் கூட சட்ட அமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பாராளுமன்றத்திலே முதல் சட்ட திருத்தத்தை பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற வகையிலே முதல் சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதற்காக வாதாடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சட்ட அமைச்சராக அந்த சட்டத்தை திருத்தம் செய்து தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆகவே அவரது பெயர் கொள்கை குறிப்பிலே விடுபட்டிருக்கிறது என்று கடந்த ஆண்டே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சரிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அது இந்த ஆண்டும் திருத்தப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த குறிப்பு உரிய வரலாற்று ஆவணங்களோடு உரிய வரலாற்று தரவுகளோடு திருத்தப்பட வேண்டும். அரைகுறை உண்மை என்பது பொய்யை விட மோசமானது என்பதை அந்த துறைக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய சட்டத்தின் தேவை இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்திய சட்ட ஆணையம் அதற்கான பரிந்துரைகளை தந்திருக்கிறது. ஆகவே அதிகாரிகள் முறையான தகவலை சமத்துவ நாயகர் மாண்புமிகு முதல்வருக்கு தந்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட உரிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆவண செய்ய வேண்டும். இன்னும் கூட இரட்டை கொலை இருக்கு, அப்படி இன்னும் செருப்பு போடாமல் கூட நிறைய கிராமங்கள் அனுமதி எந்த கிராமங்கள்னு மென்ஷன் பண்ணி சொல்லலாம்? இல்லை, குறிப்பாக எந்த கிராமங்களில் என்று சொல்லுவது என்பது ஒரு நீண்ட விளக்கமாக அது அமைந்துவிடும். தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் இரட்டை குவளை முறை இருக்கிறது. அது தொடர்ந்து காவல்துறையினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெரும்பாலான கோவில்களில், கிராமப்புறத்து கோவில்களில் நுழைய முடியாத நிலை இருக்கிறது. விழுப்புரம் அருகே மேல்பாதி கிராமத்தில் கூட
திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் இன்னமும் நுழைய முடியாத நிலை இருக்கிறது. குறிஞ்சாங்குளம் அருகே குறிஞ்சாங்குளத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குறிஞ்சாங்குளத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் குடியிருப்பில் காந்தாரி அம்மனுடைய திருவுருவச் சிலையை நிறுவ முடியாத நிலை இருக்கிறது. காந்தாரி அம்மனுடைய திருவுருவச் சிலை கால் மேல் கால் போட்டு இருக்கிற காரணத்தினாலேயே அது தாங்கள் நடந்து போகிற பாதை வழியாக அந்த திருவுருவச் சிலை நிறுவப்படக்கூடாது என்று சாதி இந்துக்கள் இடம் பிடிக்கிறார்கள். சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலை இருக்கிறது. 4 பேர் இந்த கலவரத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் கூட இந்த நிலை நீடிக்கிறது. ஆகவே இத்தகைய வன்கொடுமைகளை, இத்தகைய சமூக அவலங்களை படிப்படியாக சரி செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது, தமிழக அரசுக்கு இருக்கிறது, நம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே அதை நோக்கிய நகர்வுகளை தமிழக அரசு விரைந்து முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வேங்கவேல் சம்பவம் தொடர்பாக முரளிதரன்கிற ஒரு குடும்பத்தை வந்து காவல்துறையினர் ஒப்புக்கொண்ட சொல்லி விசாரிச்சதா பேசுறீங்க. அது இல்லைன்னு சொல்லி அமைச்சர் மறுப்பு தெரிவித்தாங்க, நினைக்கிறாங்க. உங்களோட ஆதாரம் இருக்குங்கிற மாதிரி கூட நீங்கள் பாதிக்கப்பட்ட முரளிதரன் அவர்களே எங்களிடத்தில் வந்து தன்னையே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சிபிசிஐடி காவல் துணை கண்காணிப்பாளர் வற்புறுத்துகிறார் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். இதுவரை இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. இதில் மோட்டிவேஷன், முன் விரோதம் என்பது தலித்துகளுக்கு எதிரானதாக இருந்ததா என்பதுதான் விவாதத்துக்குரியது. ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வாட்டர் டேங்க் ஆபரேட்டராக இருக்கிற ஒரே சமூகத்தை சார்ந்த 2 பேருக்கு இடையிலே நடந்த தொடர்ச்சியான மோதல்களில் இந்த சம்பவத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை காவல்துறை கண்டறிய முடியும். பாதிக்கப்பட்டவர்கள், அதிலும் உண்மையை கண்டறிந்து வெளியே சொன்னவர்கள் மீதே பழிபோடுகிற முயற்சி சிபிசிஐடி காவல் அதிகாரி காவல் துணை கண்காணிப்பாளர் முன்னெடுத்து வருகிறார். இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எனது தலைமையிலேயே அங்கே ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கிறோம். இல்லை நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு நேரமே இல்லை, காலையிலையும் நேரம் இல்லை, மத்தியானமும் இல்லை, நாங்கள் அவையில் தான் இருக்கிறோம். உரிய தரவுகளோடு மீண்டும் அமைச்சரிடத்தில் இதை முறையிடும் இருக்கிறோம். கரெக்ட். இது நானே நடந்ததில்லை.